ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஒருத்தர் விரும்புகிறீங்கன்னா அவங்களோட மனதில் நீங்கள் இருக்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு 6 அறிகுறிகள் பற்றியும் கொஞ்சம் போனஸ் பாயிண்ட்டும் சேர்த்து நம்ம பார்த்தலாம். ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விஸா, ஒன் சைட் லவ்வுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாங்கள் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம், பட் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பட் அது லவ்வா இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக லவ் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான சில அறிகுறிகள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முதலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது உங்களை பிடிச்சி செம்ம ஓட்டு செம்ம கலாய்ச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கும் உங்கள் மேலே லைட் அந்த க்ரஷ் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு நல்ல தாட் வர ஆரம்பிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட அவங்களோட வலி, வேதனை, சந்தோஷம், மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், முன்னாடிலாம் அவங்க அப்படி இருந்திருக்கவே மாட்டாங்க. சடனாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அவங்க மனசில் இருக்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் ஒருத்தர் தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் பர்சனல் மேட்டர் கூட ஒருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்களே. ஸோ நீங்கள் விரும்பக்கூடிய நபர் இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்கன்னா நீங்கள் 100% தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட மனசில் நீங்கள் அவங்களோட லைஃப் லாங் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்கன்னு. ஸோ இது வந்தாவே நீங்கள் கொஞ்சம் சேஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டீங்க. ஓகே, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும், அவங்க லைஃப் லாங் நம்ம வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கண்ணுக்கு நீங்கள் அழகாக தெரிய ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப கேவலமாக பார்த்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு மொக்க பீஸாக நினைச்சவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம் அவங்க கண்ணுக்கு நீங்கள் அழகாக தெரிய ஆரம்பிப்பீங்க. அது அவங்களே வாய் தவறி சொல்லலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிட்ட கூட சொல்லலாம், இல்லை உங்ககிட்ட கூட சம்டைம் சொல்லலாம், இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸில் நீ கொஞ்சம் நல்லா இருக்க, என்ன இன்னைக்கு தான் குளிச்சிருக்கியாட்டு இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவும் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு நீங்கள் அழகாக தெரியுறீங்க அப்படிங்கிறத அவங்களையும் அறியாமல் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்ச நாள் போக போக நம்ம கண்ணுக்கு அவங்க அழகாக தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோதான் மொக்கையாக இருந்தாலும் போக போக அழகாக தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்க கண்ணுக்கு அழகாக தெரிவிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட கனவுல அதிகமாக வர ஆரம்பிப்பீங்க. ஸோ அவங்களோட ட்ரீம்ஸில் நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. ஒன்றும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ஷேர் பண்ணலாம், பட் அவங்களோட ட்ரீம்ஸில் நீங்கள் வருவீங்க. தென் அவங்க டிவி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீன்ஸில் யாராவது ஒருத்தரை பார்த்தா கூட உங்களை பார்க்குற உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அவங்களுக்கு இருக்கு, அந்த லுக் உங்களோடது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சண்டே உங்ககிட்ட சொல்லலாம், இந்த டிவியில் பாருங்க ஒருத்தர் லூசு மாதிரி பண்ணுற உன்ன மாதிரியே இருக்கு அப்படின்வா, அந்த குரங்கு பார் பார்க்குறக்கு உன்ன மாதிரியே இருக்கு, ஏதோ ஒன்று ஃபன்னாக சொல்லுவாங்க. பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க யாரை பார்த்தாலும் உங்களை பார்க்குற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட மனசில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு. நல்லா ஜோவிலாக சொல்லக்கூடிய பர்சனாக தான் சொல்லிடுவாங்க. சில பேர் சொல்லாட்டியுமே அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் நடக்கும். நம்ம அதை வச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ஓகே இவ்வளோ செட்டில் ஆகிருச்சாட் இருக்கு அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட உங்களை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. உங்களோட டாபிக்ஸ் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி உங்ககிட்டயே தான். என்ன டாபிக் பேசினாலுமே என்னோடவ அப்படிங்கிற மாதிரி உரிமை எடுத்து நீங்கள் அவங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற உரிமையோட அவங்கள மீறி வரும். ஸோ அவங்க வந்து சொல்கிறது யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுவாங்க, அங்கே கூட என்னோடது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை அவங்களோட ப்ராப்பர்ட்டியாக அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. சேம் டைம் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடதுங்கிறத முழுசாக நம்புவாங்க. அடுத்த கட்டம் தான் ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்களே. உங்களையும் அறியாமல் அவங்களையும் அறியாமல் அவங்க உங்களை ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சம்திங் லைக் ரோட்டில் நீங்கள் 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அந்த பஸ் வண்டியில் வர அந்த சைட்லேருந்து திருப்பி இந்த சைடு விட்டுட்டு இவங்க அந்த ரோட் சைடு வச்சு நடப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் குளிகளி எங்கேயாச்சும் போகிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷுவலாகவே உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் சரியில்லைன்னா இவங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அப்புறம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற விதம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கண்டிஷன் போடுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணாத, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, இது நல்லா இல்லை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கொஞ்சமாக நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளை சரி பண்ணுவாங்க. ஆல்வேஸ் உங்களை ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளே பத்திரமா வச்சுக்க பார்ப்பாங்க. பிகாஸ் தாங்கிட்ட இருந்து உங்களை யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு ப்ரொடக்ஷனாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளாரியே நீங்கள் இருப்பீங்க. மோஸ்ட்லி அவங்களோட மனசில் நீங்கள் நல்லா வந்துட்டீங்க, அவங்க லவ் பண்ணுற அந்த ஹை லெவல் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது உங்களை நம்ம பண்ணுறது தப்பா சரியா அப்படின்னு அவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்களும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க அந்த மாதிரி ரேட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களோட மனசில் ஒருவேளை அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாட் அவங்களுக்கும் இருந்தால் மேபி இதை நீங்கள் உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க நேரடியாக ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணை பார்த்து பேசுகிறத கம்மி பண்ண ஆரம்பித்து கண்ணை அப்படியே கீழே குறுக்கி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பார்க்காதப்ப உங்களை பார்ப்பாங்க, பட் உங்களை நேரடியாக அவங்க பார்க்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம ஏதாவது சொல்ல போய் அது வேறு ஏதாவது மாதிரி ரியாக்ட் ஆயிருமோ அப்படின்னு
பயப்படுவாங்க. அந்த பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டைரெக்டாக அது வந்து சொல்லாமல் கொஞ்சம் இன்டைரக்டாக அவங்க பார்வையில் எதுவும் கூட இதாக இருக்கும், கொஞ்சம் இன்டைரக்டாக அவங்க இது பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு மதிப்பாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நார்மலாக நீங்கள் ஃப்ரெண்டாக பழகிறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிப்ளை வரைக்கும் லேட் ஆகிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களோட மெசேஜுக்கு டக்கு 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 டக்குன்னு ரிப்ளை வரும். நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நீங்கள் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டிங்கன்னா வருவாங்க. அது மாதிரி உங்கள் கூட இருக்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு, உங்கள் கூட இருக்கிறக்கும் ட்ரை பண்ணுவாங்க. சடனாக உங்களை விட்டு வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அங்கே போனாலும் என்ன நடக்குது, என்ன பண்ணுற, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் பேசாட்டியும் அதை ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் ஒரு 1 or 2 days, ஒரு நாள், எதுக்கு 2 days, ஒரு 1 day ஏதோ ஒரு சுச்சுவேஷனால பேச முடியாமல் போயிருச்சு அப்படின்னா அது அவங்கள ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த அஃபெக்ட் உங்களோட சண்டையாக கூட உங்ககிட்ட வெளிப்பாடு வரலாம். ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே நல்லா தான் போயிட்டு இருக்கு, அவங்க மனசு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. நான் சொன்ன இந்த அறிகுறிகளாம் வச்சுக்கோங்க. இந்த அறிகுறிலாம் கண்டிப்பாக ஒருத்தங்கிட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு அவங்கள பிடிச்சது, நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இறங்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கேட்டதுக்கான பதில் கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட்.